Hi friends, welcome to our channel. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜாம்பி ரிலேட்டடான மூவிஸை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஜாம்பி ரிலேட்டடான ஜானர் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2015 அந்த டைமில் வந்த ஒரு மூவி. ஸோ ஒரு ட்ரெயின்லேயே மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் நடக்கும். கண்டிப்பாக அந்த மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எமோஷ்னலாகவும் ஜாம்பி ரிலேட்டடான ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி இருக்கிற மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவி டப்பிங் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா 2020 வந்த பெனின்சுலா அப்படிங்கிற நேமில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மூவி தான். ஸோ இந்த மூவியுமே கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ட்ரெயின் டு புசானோட ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சீக்வல் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பெனின்சுலா மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிட்டி இருக்குது. அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி லாட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஜாம்பியால் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ மொத்த சிட்டியுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பிகாஸ் நைட் டைம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய ஜாம்பிஸ் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த சிட்டியில் 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டே நைட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த நிறைய மணி சேர்க்குறாங்க. பிகாஸ் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் அவங்க கேட்குற பணத்தை நம்ம கொடுத்துட்டா அந்த சிட்டிலேருந்து ஒரு சேஃபான சிட்டிக்கு நம்மளை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால் டே நைட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி நிறைய பணம் சேர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இதே பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி பேங்கில் ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ட்ரக்கில் நிறைய பணத்தை கொண்டு போயிட்டுருப்பாங்க. அந்த ட்ரக் இருக்கிற லொக்கேஷன் அவங்களுக்கு தெரியும். அதை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க லைஃப் டைம் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோஸாக இன்னொரு சிட்டிக்கு மூவ் பண்ணுற அதே டைமில் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த லொக்கேஷனுக்கு போய் அந்த ட்ரக்கை தேடிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அந்த ட்ரக்கை மட்டும் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பணத்தை அதிலே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரக்கை எடுக்க போகும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே சரவுண்ட் பண்ணி நிறைய ஜாம்பிஸ் இருக்கும். ஸோ எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் இந்த 2 பிரதர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு கேங் கிட்ட மாட்டிடுவான். இன்னொரு பிரதர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நியூயார்க்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ தே ஆர் ஆல் குட் பீப்புள். ஓகே. ஸோ இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது இது அந்த ஒரு மூவியோட சீக்வல் தான் அப்படின்னு. கிட்டத்தட்ட இது அதோட சீக்வல் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயுமே சர்வைவல் ஜேனர்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜாம்பிஸ் மூவிஸை பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வரும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக யாரெல்லாம் இந்த ஜாம்பிஸாக இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் சில வித்தியாசமான கேம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. சேம் டைம் நியூ லொக்கேஷன்ஸையும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மூவி எப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷனுக்கு மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. எல்லாருமே பயங்கர ஷாக்கில் தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு அது ஒரு தாட்டாக இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த ஸ்டேஷனில் நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. பட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திரும்பி யாருமே மூவ் பண்ணாமல் ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டேஷனில். ஸோ அவங்க நிற்கிற பார்த்துட்டு ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்லாம் ஷாக் ஆகி ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்ருக்காங்க, அவங்கள வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க ரொட்டேட் ஆகி ஃபேஸை காட்டினதும் எல்லாருமே பயந்துடுறாங்க. பிகாஸ் அவங்க ஃபேஸ்லாம் பார்த்தா செம்ம பயங்கர டெரராக இருக்குது. பிகாஸ் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாம்பி வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகியிருக்காங்க. இப்போ அந்த ஜாம்பிஸுமே இந்த பேசஞ்சர்ஸ் அதை பார்த்ததுமே இந்த ட்ரெயினை டார்கெட் பண்ணி ஓடி வந்துட்டுருக்காங்க. ட்ரெயினுமே ஃபர்தராக மூவ் ஆகிட்டுருக்கு. பட் ஸ்டில் ஒரே அடி அங்கே போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் நிறைய ஜாம்பிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி சுரங்க தோண்டிகிட்டு இருக்காங்க. கேட்டிங்களா? அதை ஒரு பெரிய மைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் அப்படியே பல வருஷமாக ட்ரில் கேட்டுகிட்டே இருக்கும். என்னத்த அப்படி ஏதாவது ஒரு மைனிங் பண்ணால் கூட இவ்வளோ நாள் ஆகாது. ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னா தெரியல. சீக்கிரட்டாக நம்ம தான் அதை ரிவீல் பண்ணி ஆகணும். நானே ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் அந்த சைடும் அதே தான், அந்த சைடும் அதே தான். என்ன நடக்குதோ. ஸோ இப்போ அந்த ஜாம்பிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே வந்து உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரையுமே அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. பிகாஸ் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் அவரால் சேஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே சீனில் நம்ம செகண்ட் ஹீரோட அப்பியரன்ஸுமே இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ஒரு நாள் 2 நாளும் சரி, தினம் ஒரு என்ன பண்ணாலும் சரி அதே சவுண்டு தான். என்னத்த பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஹீரோஸுமே அவரோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. பிகாஸ் மற்ற பேசஞ்சர்ஸை சேவ் பண்ணுறதுக்கு. நம்ம ஹீரோ அவரோட டாக்டரை சேவ் பண்ணுறதுக்காக அவரோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. அதே நம்ம செகண்ட் ஹீரோவும் சேம் தான். கிளைமேக்ஸில் அந்த மொத்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸோட லைஃப்மே முடிஞ்சிடும், எல்லாருமே ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணி. எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் நம்ம செகண்ட் ஹீரோட ஒய்ஃப் அண்ட் ஃபஸ்ட் ஹீரோட டாக்டர் அவங்க மட்டும்தான் அந்த ட்ராக்கில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க இன்ஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணால் தூரத்தில் ஸ்பை பண்ணிகிட்டு இருக்க சோல்ஜர்ஸ் அவங்கள ரெஸ்க்யூ பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வித்தியாசமான மூவி அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இதை பார்க்கும்போது. ஸோ இதோட சீக்வல் பற்றியுமே அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதுவுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னத்த பண்ணுறாங்கன்னு தெரியல கைஸ், தினம் ஒரு காலையில் ஆரம்பிக்கிறது நைட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ மெயினாக உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஹையாக இருக்கிற மூவி பிடிக்கும், கூடவே ஜாம்பி ரிலேட்டடான மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2015. ஸோ அந்த டைமில் வந்த ஒரு சவுத் கொரியன் ஜாம்பி ரிலேட்டடான மூவி தான். கிட்டத்தட்ட இந்த மூவி ரிலீஸ் ஆகி 11 இயர்ஸ் ஆகுது. ஸோ 11 இயர்ஸ் ஆன ஒரு ஜாம்பி ரிலேட்டடான சேனலில் இருக்கக்கூடிய மூவியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் மற்ற மூவிஸ் மாதிரி இல்லாமல் அந்த ஜாம்பி வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, அது எப்படி க்ரியேட் ஆச்சு, ஸோ அப்படிங்கிறத A to Z ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு டியரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த டியர்கிட்டேருந்து தான் இந்த ஒரு ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கலி அந்த மூவியோட கான்செப்ட் கரெக்டு தான். மான்களுக்கு டியருக்கு இந்த மாதிரி ஜாம்பி வைரஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். ஸோ அதுக்கிட்டேருந்து ஹியூமன்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். கூடவே இப்போ அந்த ட்ரக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போய் ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த பக்கமாக கிராஸ் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் 1 by 1 இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 10 minutes ஆஃப் சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ அவரோட டாக்டர் கூட ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்காக அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வராரு. மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறி அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெயினில் தான் இந்த மொத்த மூவியோட ஜேர்னியுமே ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ ட்ரெயின் அப்படிங்கிற வேர்டு இந்த மூவியோட டைட்டில்லையுமே இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க எந்த ஒரு மூவியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒன் ஆஃப் த ஜாம்பி மூவி தான் இது. இதில் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே ரொம்பவே ஃபேவரட்டானதும் இருக்கும். இப்போ அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயினுக்குள்ளே நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த ட்ரெயின் ஃபர்தராக மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆகுது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஷாக். அந்த ஸ்டாப்பில் அந்த ஸ்டேஷனில் பேசஞ்சர்ஸ் யாருமே இல்லை. மொத்த ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அதை பார்த்ததுமே ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ இங்கே கூட பேசஞ்சர்ஸ்லாம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் அ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ். இப்போ அந்த ட்ரெயின் ஃபர்தராக மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனில் ஸ்டாப் ஆகுது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஷாக். அந்த ஸ்டாப்பில் அந்த ஸ்டேஷனில் பேசஞ்சர்ஸ் யாருமே இல்லை. மொத்த ஸ்டேஷனுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அதை பார்த்ததுமே ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ இங்கே கூட பேசஞ்சர்ஸ்லாம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் அ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்.